வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன். எல்லா வளமும் எல்லோருக்கும் கிடைத்து வாழ்க்கையில் பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் அன்பர்களே. இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில 2024 மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். கால புருஷனுக்கு 12வது ராசியாக கருதப்படுகிறது இந்த மீன ராசி. குரு ஆதிக்கம் பெற்ற ராசி. ஆன்மீக சிந்தனையும் அறிவு ஆற்றலையும் அடுத்தவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாகவும் எதிலும் எளிதாக கற்றுணர்ந்து ஆற்றலை வெளிப்படுத்தும் ராசியாக இருப்பது இந்த மீன ராசி. அதுவும் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், சனியோடைய நட்சத்திரமாக கருதப்படக்கூடிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மிகவும் உன்னதமான நட்சத்திரம் என்று சொல்ல வேண்டும். சனியின் ஆளுமைக்கு உட்பட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்தில் மிகவும் உன்னதமான நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். ஏன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எதிலேயோ சாதனை படைக்க வேண்டும் என்று ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அடுத்தவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் தன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும், மக்கள் சேவை செய்ய வேண்டும், சோசியல் சேவை செய்ய வேண்டும் என்று தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவர்கள். எடுத்துக்காட்டாக எம்ஜிஆர் மீனராசி பிறந்தவர். அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரிதான் நாட்டுக்காக ஏதாச்சும் ஒரு சேவை பண்ணணும்னு சொல்லி பலவிதமான திட்டங்களை வகுத்து மக்களுக்கு இன்றும் அவர் மக்கள் மனதில் மறையாத ஒரு தலைவராகவும் ஒரு ஆற்றல் மிக்க செயல் ஒரு கடவுளாகவும் கூட இன்னும் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில இடங்கள். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ராசியாக இந்த மீன ராசி வருகிறது. அப்ப 2024 இந்த மீன ராசிக்கு எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு குழப்பமான அமைப்பே என்று சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். இதுவே போதுமடா என்ற சாமி என்ற அளவுக்கு நீங்க போராடி வாழ்க்கையில் வெற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா சனி உங்களுடைய ராசிக்கோ உங்க நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்தில் உட்காருவது அவ்வளவு விசேஷம் அல்ல. உங்க நட்சத்திராதிபதி 12இல் விரயஸ்தானத்தில் உட்காருவது விரயம் ஏதோ ஒரு வழியில் வைத்து கொண்டுகிட்டே இருப்பார். பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ் சார்ந்த விஷயத்தில் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதே மாதிரி வீட்டுல கணவன் மனைவி இருந்தால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். குழந்தைகள் இருந்தால் கல்வியில் மந்தத்தன்மை ஏற்படும். இப்படி காதல் விடப்படக்கூடியவர்கள் காதல் பிரிவினை, அதனால் சஞ்சலமும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அப்ப இந்த மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஏன்னா இந்த விரயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நீங்க எதை தோன்றீங்களோ அதை விரயம் நிச்சயமாக வந்தே தீரும். அப்ப இந்த விரயத்தை எப்படி தவிர்ப்பது, இது வழிமுறைகள் எது இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு அன்பர்களே. ஏன்னா இறைவன் ஒரு நன்மை என்றால் ஒரு தீமை இருக்கு, ஒரு தீமை என்றால் ஒரு நன்மை இருக்கு. அப்போ ஒரு வழிமுறைகளும் இன்று அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக. அப்ப சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்திருப்பலா, கருங்குவளை மலர், சனி பகவானுக்கு பிடித்த மலரான கருங்குவளை மலரை நீங்கள் சனிக்கிழமை சனி பகவானிடம் அவருக்கு மாலையாக தொடுத்து 2 எல் விளக்கு, எள்ளு கருப்பு துணியால் திரி போட்டு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. நல்லெண்ணெயால் செய்யப்பட்ட ஏதாச்சும் ஒரு பிரசாதத்தை கொடுக்கணும். அது புளி சாதம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம், அல்லது தயிர் சாதம். இந்த 2மே சனி பகவானுக்கு உகந்தது. அப்ப சனிக்கிழமை அவருக்கு நெய்வேத்தியமாக புளி சாதமோ அல்லது தயிர் சாதமோ நீங்க போய் அவருக்கு படையல் இட்டு நெய்வேத்தியமாக கொடுக்கலாம். கருங்குவளை மலர் சாத்தி இந்த நெய்வேத்திய படையல் வைத்து கருநிற உடைகள் என்று சொல்லக்கூடிய
நீல நிற உடைகளோ அல்லது கருப்பு நிற உடைகளோ அணிந்து போய், சனி பகவானே எனக்கு பலவிதமான தொல்லை துயரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா சனி பகவான் நீதிமான், கர்மகாரகன் என்று சொல்லக்கூடியவர். யாரெல்லாம் என்னென்ன தப்பு செய்கிறார்களோ அவருக்கு நேரத்துக்கு தகுந்தவாறு, அந்த காலத்திற்கு தகுந்தவாறு தண்டனை கொடுப்பார். யாரும் அவர் பிடியிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது. ஏன்னா சனி பிடித்தால் யாருனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதையும் சில நேரங்கள் தடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த இறைவனாக ஆஞ்சநேயரும் கணபதியும் இருக்கிறார். அப்ப ஆஞ்சநேயர் வழிபாடு நிச்சயமாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். கணபதியுடைய வழிபாடு சனிக்கிழமை செய்ய வேண்டும். இரண்டுமே உங்களுடைய 2 பேருடைய போட்டாவை உங்கள் பையிலையோ அல்லது உங்க பெட்ரூம்லையோ நிச்சயமாக இருக்க வேண்டும். காலையில் விழித்தவுடனே இவர்களை பார்த்துதான் நீங்க செல்ல வேண்டும். இவர்களை வணங்கி செல்லும் போது அவருடைய தாக்கத்திலிருந்து முழுமையாக நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லைன்னா அவர் கடுமையா அவங்கள பிடிச்சி ஆட்டி படைச்சிருவார். ஏண்டா எடுத்துக்காட்டாக ஒரு செயலுக்கு போறீங்கன்னா அந்த செயலை தடைப்படுத்துவாரு, அந்த இடத்துல பிரச்சனை உண்டு பண்ணுவாரு. அப்ப இவங்களை வணங்கி போகும்போது அவர் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அன்பர்களே. அப்ப நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு சொல்லிட்டேன். அப்ப சனிக்கிழமை தோறும் சனி பகவானிடம் மனதார உங்க உள்ளத்தை உருகி வேண்டுங்க. நீங்க பட்ட துன்பத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. சனி பகவானே, எனக்கு இவ்வளவு கஷ்டங்களும் துயரங்களும் நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்க போதும், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது அப்படின்னு சனி பகவான்கிட்ட உங்களுடைய மனதார கோரிக்கைகளை வைக்கும் போது நிச்சயமாக சனி பகவான் நீதிமான். உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, கர்ம வினை பலன் முன்னோர்கள் செய்தார்களே அதனால் நீங்க அனுபவிக்கிறீர்களோ என்று எண்ணினால் கூட அதை பார்த்து உங்களை பார்த்து அவர் சரி பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. சனி பகவானுடைய கடைக்கண் பார்வை நிச்சயமாக உங்களுக்கு பட வேண்டும். நேரடி பார்வைப்பட்டால் வாழ்க்கையில் சர்வநாசம் என்று சொல்லுவார்கள். அப்படி கடைக்கண் பார்வை இருந்தால்தான் நம்ம சனி பகவானுடைய அவருடைய பிடியில் இருந்து விலகுபடலாம். அது மட்டுமல்ல அன்பர்களே, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்காரர்கள் திருநள்ளாறு அல்லது குச்சனூர் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் அங்கு இல்லாதவர்களுக்கு தயிர் சாதமோ அல்லது புளி சாதமோ அல்லது ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம். கருப்பு ஆடையோ அல்லது நீல கலர் ஆடையோ, அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு, தொழுநோயாளிகளுக்கு இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த அன்னதானத்துக்கு உங்களுக்கு ஒரு பலன் உண்டு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பதற்கு இணங்க சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருண்டா உங்களால யார் தடுத்தாலும் தடுக்க முடியாது. அப்படி சனி கொடுக்க வேண்டிய ஆற்றலை உங்களுக்கு உருவாக்க வேண்டும். அவர்கிட்ட போய் பார்வையில் பட வேண்டும். அவர் கடைக்கண் பார்வையில் பட்டு நம்மளுடைய இந்த 2024 இருந்து ஒரு புது முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு இந்த வாய்ப்பு அன்பர்களே. அப்படி யாரெல்லாம் சனியுடைய பிடியில் மாட்டி தப்பிக்கிறீர்களோ, மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், ஏன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்காரர்கள் இனிமேல் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று, அதிகாலையில எழுந்துக்குங்க. எப்பொழுதுமே இவர்கள் சில நேரம் சோம்பேறியாக இருப்பீர்கள். ஆனால் வேலை வந்துவிட்டால் கெட்டிக்காரர்கள் அதை எப்படியாச்சும் கச்சிதமாக முடித்து அதில் நல்ல பெயர் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் படைத்திருப்பீர்கள். ஆனால் சனி பகவானுடைய நட்சத்திரமாக நீங்கள் படைக்கப்பட்டதால் சில நேரம் சனி பகவான் போல் உங்களுக்கும் அந்த தன்மையும் மெதுவாக செயல்படுவது உண்டு. ஏன் அப்படி? சனி பகவான் என்பது ஒரு மந்தன் தானே. அவர் கிரகங்களிலே மிகவும் மெதுவாக சுத்தக்கூடியவர். எல்லா கிரகங்களும் 1 வருடம், 1.5 மாசம், 1.5 வருடம் இப்படி இருக்கு. ஆனால் இந்த சனி பகவானே 2.5 வருடத்துக்கு ஒரு ராசியை கடந்து போகிறார். 30 ஆண்டுகளுக்கு ஒரு ராசியை 7.5 சனியாக பிடித்து வருகிறார். அப்படி ஒவ்வொன்றும் கடந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். ஏன்னா இந்த காலச்சக்கரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுடைய படைப்பின்படி விதி. அப்ப நவக்கோள்களின் இந்த சனி பகவானுக்கு தான் மிகவும் ஒருவனை ஆராய்ந்து அவன் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களின் அளவை ஒப்பிட்டு
அவனுக்கு எந்த நேரத்தில் எப்படி தக்க தண்டனை கொடுத்து பாடம் புகட்ட வேண்டுமோ அந்த அளவுக்கு பாடம் புகட்டக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னா இந்த சனி பகவானுக்கு உண்டு. அப்ப வாத்தியார்கிட்ட போய் ஒரு குழந்தை நல்லா படிச்சு அந்த பாடத்தை சரியா எழுதிட்டு வாண்டு அதை சரியா எழுதிட்டு போய் நல்லா வந்தா அந்த வாத்தியாருக்கு பிடிக்கும். அது மாதிரிதான் இந்த சனி பகவானுக்கும். நீங்க சனி பகவானுடைய எண்ணத்தை ஒரு நிலைப்படுத்தி நீதியாக செயல்பட்டு அப்படி சனி பகவானுடைய கடைக்கண் பார்வையில் சனிக்கிழமை தோறும் நெய் விளக்கு ஏத்தி, நெய் விளக்க காட்டிலும் அதாவது தும்பை நல்லெண்ணெயால் எல் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பு. அதே மாதிரி சனி பகவான எல்லா பேரும் நேர கும்பிடுறீங்க, நேர கும்பிடக்கூடாது. ஏன்னா நேர்பார்வை சனி பகவானுடைய பார்வை பெறக்கூடாது. குருவுடைய பார்வை வேண்டாம் பெறலாம், சனி பகவான் பார்வை பட்டா நம்மளுக்கு அவ்வளவுதான், பெரிய துன்பத்தை கொடுத்து விட்டுவார். அதனால சனி பகவான் எப்பயுமே ஓரமா நின்று அவருடைய கடைக்கண் பார்வை நம்மளுக்கு பட வேண்டும் என்று எண்ணி வேண்ட வேண்டும் அன்பர்களே. அது மட்டுமல்ல அன்பர்களே, ஏழை எளியோருக்கு உதவி பண்ணுங்க, உடல் ஊனமுற்றவர்களுக்கு இன்னும் உதவி பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பு. அதே மாதிரி இந்த சனி பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு அதிகாலையில் எழுந்துவது, ஒரு வேலையை உடனே செய்வது, அதுவும் பேராசை என்று சொல்லக்கூடிய சில ஆசை பாசைகளை இந்த நேரத்தில் கட்டுப்படுத்துவது உங்களுக்கு நல்லது. சில நேரங்கள் ஒரு வீடு கட்டணும், ஆசை கட்டணும் என்று நம்ம போட்ட அளவுக்கு மீறி அதிகமா 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு 50 லட்சத்துக்கு நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களை சக்கையா புழிஞ்சிருவார். 10 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு 20 அதுக்குள்ள கட்டுங்க. இப்படி எண்ணற்ற பொருள் நம்ம வீட்டுல கடன் வாங்கி மட்டும் நிச்சயமா செய்யாதீங்க. அவர் 7.5 வருஷம் உங்க ராசியை கடந்து வருவாரு. இப்பதான் விரயத்தை ஆரம்பிச்சிருக்காரு, அடுத்து ஜென்மத்துல வருவாரு, அடுத்து குடும்ப வாக்கு பாதம் என்று 7.5 வருடம் உங்களை கடந்து போவார். அப்ப இந்த 7.5 வருடத்துல நீங்க கவனமா இருக்கணும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் சொன்ன மாதிரி ஆசைகளை நிச்சயமாக இந்த மீன ராசிக்காரர்கள் கைவிட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆசை அதிகமாக வைத்து கொள்ளுகிறீர்களோ அதை இழக்க செய்பவர் யார் என்று கேட்டால் இந்த சனி பகவான். அப்ப ஆசையை ஒரு மனிதன் இந்த காலகட்டத்தில் அளவுக்கு மீறினால் நிச்சயமாக நம்மளுக்கு தக்க பாடத்தை கொடுத்து மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானால் ஏற்படும். அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஒரு காரியத்தில் ஈடுபடுவீர்கள் என்றால் அந்த காரியத்தை 2-3 தடவை சிந்தித்து செயல்பட்டு விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அதில் வெற்றி காணலாம். அப்போ சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது படி சனி பகவானை அனைவரும் வணங்கி, சனி 7.5 சனியில் நடக்கக்கூடியவர்கள் சனி பகவானையும் வணங்குங்கள், ஆஞ்சநேயரையும் வணங்குங்கள், விநாயகரையும் வணங்குங்கள். மும்மூர்த்தி என்று சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனுடைய ஆலயத்திற்கு பௌர்ணமி வழிபாடு நீங்கள் செய்து வரும் பொழுது இந்த நவக்கோள்களின் நீதிமான் என்று சொல்லக்கூடிய கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பு. அது மட்டுமல்ல, பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடும் செய்து வாருங்கள். இப்படி செய்து வரும் பொழுது சனி பகவான் பிடியிலிருந்து ஓரளவுக்கு தப்பித்து நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அன்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அன்பர்களே. அடுத்த தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.